நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மகளை காதலித்து வந்த இளைஞரை பெண்ணின் தந்தை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். காதலை கைவிட முடியாது என போராடிய இளைஞருக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவரான வினி ஆண்டோ. 22 வயதான அவர் மற்றொரு ஆட்டோ டிரைவரான ரவிச்சந்திரனின் மகளை கடந்த சில மாதங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. தன் மகளை வினி ஆண்டோ காதலிப்பது ரவிச்சந்திரனுக்கு தெரிய வர அவர் கடுமையாக கண்டித்து தனது மகளை காதலிப்பதை கைவிடுமாறு கூறி வந்துள்ளார். ஆனால் காதலை கைவிட மறுத்த ஆண்டோ தொடர்ந்து அப்பெண்ணுடன் பேசி வந்தார். இதனால் வழக்கம் போல ரவிக்கும் ஆண்டோவுக்கும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பானது. அப்போது ரவிச்சந்திரனின் மகனான 17 வயது சிறுவனும் உடனிருந்தார். தொடர்ந்து நடந்த தகராறில் ஆத்திரமடைந்த ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகனான சிறுவனும் சேர்ந்து கத்தியை எடுத்து ஆண்டோவை குத்தினர். இதில் பலத்த காயமடைந்த ஆண்டோ நிலை குலைந்து கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி முடிந்து மேல் சிகிச்சைக்காக ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே வினி ஆண்டோ பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அருவங்காடு போலீசார் விசாரணையில் இறங்கி கொலை வழக்கு பதிவு செய்து காதல் விவகாரத்தில் வினி ஆண்டோவை கத்தியால் குத்திக் கொன்ற ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகனான சிறுவனையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே கொலைக்கான முழு பின்னணி குறித்து தெரிய வரும்.